ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டேலியில் எப்படி இம்போர்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டேலி பிரைம் 6.0 அண்ட் 6.1 பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது, ஸோ அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சில லெஜர் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில நம்ம கஸ்டமர் இருப்பாங்க, சப்ளை இருப்பாங்க. ஸோ அவங்க நேம்லாம் பார்த்தீங்கன்னா நான் லெஜராக கிரியேட் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேங்க் லெஜர் வந்து கிரியேட் வச்சிருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பேங்க் லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வச்சிருக்கேன். ஸோ அந்த பேங்க் நேம், ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷனலாக ஒரு லெஜர் வந்து கிரியேட் பண்ணிச்சிருக்கேன். ஸோ அந்த லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா டெம்ப் லெஜர், அதாவது வந்து டெம்பரரியாக ஒரு லெஜருக்கு வந்து நம்ம கிரியேட் வச்சிருக்கேன். இதுக்கு அண்டரில் பார்த்தீங்கன்னா சன்டி டெப்ளரோ ஒரு சன்டி ப்ரெஸோ, ஸோ அதர் குரூப் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் பேங்க்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டிடுறேன். ஸோ இதெல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நரேஷன், ஸோ அதோட வேல்யூ அமௌண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிடுறேன். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற அந்த எக்ஸல் பார்த்து காப்பி பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டேலி போயிடுறேன். டேலி போய் பார்த்தோம்னா மேலே இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேங்க் லெஜர் கேட்கும். நம்ம கிரியேட் பண்ண நம்மளுடைய பேங்க் லெஜர் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வந்துச்சு, ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்து வந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடலாம். ஸோ என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இங்கே வியூ ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்து ஃபைல் டைப் கேட்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸலில் தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால என்ன பண்ணிக்கணும், எக்ஸ்ன்றது கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஆல் அப்படின்றது இங்கே சிஎஸ்பி டெலிமிட்டட் எக்ஸல் சப்போர்ட்டட், ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன ஆயிருக்கலாம் செலக்ட் பண்ணால் நமக்கு எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் அதில் ஆல்ன்றது கொடுத்துக்கலாம். ஆல் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க அந்த எக்ஸல் சீட் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வந்துருக்கோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸோ ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா எஸ் கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ப்ரீவியூ வரும். ஸோ அதுக்காக இங்கே எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரீவியூ பேஜ் வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 8 என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து நமக்கு வியூ ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் இம்போர்ட் கொடுக்கலாம். ஸோ நியூ என்ட்ரிஸ் எப்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா கவுண்ட் 0 காட்டிடுச்சு. நெக்ஸ்ட் பேங்க் ரெகனைசேஷன் சம்மரி கொடுத்துடலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதிலே காட்டிடும் டோட்டலாக எவ்வளோ டெபாசிட். ஸோ 5 இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வித்ட்ராவல்ஸ் அப்படின்றது இங்கே காட்டும். ஸோ 3 இருக்கு. டோட்டலாக 8 என்ட்ரிஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு அன்ரிகனைசபிள் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கிரியேட் வவுச்சர் மல்டி வவுச்சர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வவுச்சர் டைப் ரிசிப்ட், உங்களுக்கு அந்த டெபாசிட் வித்ட்ராவல் வைஸாக நமக்கு என்ன இருக்கணும்னா ரிசிப்டாக பேமெண்ட் பண்ணுறது கரெக்டாக இங்கே நமக்கு இங்கே ரிசீவ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஸோ நமக்கு வந்திருக்க அந்த நரேஷனில் ஸோ என்ன லெஜர் அப்படின்றது நமக்கு இங்கே இருக்கும். ஜஸ்ட் அது இருக்க நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏபிசி கம்பெனி இருக்கு. ஸோ நான் ஏபிசி கம்பெனின்றது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெஜர் நேம்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ஓஜெட் பிரைவேட் லிமிட் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே நமக்கு என்னென்ன கம்பெனின்றது நிறைய சேர்ந்து தெரியுதோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தெரியாத சஸ்பென்ஸாக இருக்கிற அந்த இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் டெம்ப் லெஜர்னு சொல்லிட்டு, டெம்பரரி லெஜர் சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே தெரியாது. ஸோ அதனால அது நான் டெம்ப் லெஜர் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் ரைடர்ஸ் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால இது டெம்ப் லெஜர் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஏகே அவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து வியூ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசிப்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம், பேமெண்ட் எவ்வளோ இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம், ஏதாவது எக்னஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் மார்க்கஸ் ரெகுலர் எக்னஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு எஸ் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆயிருமா ஸோ என்ட்ரியாக வந்து போஸ்ட் ஆயிரும். இப்போ எஸ்கேப் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டேட் புக் போயிடலாம். டேட் புக் என்டர் பண்ணிட்டு ஸோ டோட்டல் பில் கொடுக்கலாம். ஸோ கொடுத்தோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஸோ எல்லா என்ட்ரி இங்கே என்ன இருக்குன்னா நம்ம பேமெண்ட் ரிசிப்ட் எல்லாமே இங்கே போஸ்ட் ஆயிருக்கும். ஜஸ்ட் இதில் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம சேல்ஸ் இதில் வச்சிருந்தோம்னா எகெயின்ஸ்ட் சப்ஸ் கொடுத்து ஸோ அதை வந்து நம்ம அகெயின்ஸ்ட் கொடுத்து நம்ம பில் சென்றது அட்ஜஸ்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே இம்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம லெஜர் வைஸாக போய் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு சஸ்பென்ஸில் வச்சுருக்க டெம்பரரி லெஜர் வச்சிருக்க அது பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும் நமக்கு தெரியும் அப்படின்னா ஸோ அந்த டெம்பரரி லெஜர் கொடுத்துட்டு
ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஏஎல், அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மூவர் கோர்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக்ஸ், லெஜர். இதுக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரரி லெஜர்ன்றதை கொடுத்துருப்போம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த கஸ்டமர் எந்த சப்ளைன்றது தெரியாது. சப்போஸ் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம நமக்கு என்டர் பண்ணிட்டு ஸோ அது உள்ள போய் நம்ம நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்னன்றது தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நரேஷன்லேருந்து நமக்கு எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வியூ இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், டேட் எல்லாமே நமக்கு இங்கே வியூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எது எது தெரியுமோ அதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸலாக எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டாக 6.0லையும் 6.1லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.